I'm second as someone that you could forget. Got me drinking that healing, sinking in this feeling. Leave me the time, giving me the signs of love. Making you agree that you're gonna be in my day.
பேர் வந்து அமராவர்மா. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டா என்னும் பகுதியிலேருந்து வரேன். அக்ஷயன் ஃபைன் ஆர்ட் அகாடமின்னு ஒரு அகாடமி வந்து நடத்திட்டு வரேன். என்னுடைய அகாடமியில் ஏறத்தாழ ஒரு 80 பசங்களுக்கு மேலே படிச்சுட்டு இருக்காங்க. விருபக்ஷாவில் கனெக்ஷன் எப்படி ஆச்சுன்னா, விருபக்ஷா அகாடமியோட நிறுவனர் சுஸ்மிதா ஒரு அகாடமி வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. இப்போ அதில் ஒரு ஆர்ட் வந்து கொண்டு வரணும், அந்த ஆர்ட்டை நல்லா சொல்லிக் கொடுக்குற ஒரு மாஸ்டர் வேணும்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. இவங்களுடைய நோக்கம் எனக்கு புரிஞ்சுது. அந்தந்த துறையில் இருக்கக்கூடிய துல்லியமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர்களை கொண்டு வரணும்னு தான் அவங்களுக்கு ஆசை. Have any of your students gone on to pursue art as a career? And for students who wish to do the same, is Virupaksha the right place? ஒவ்வொரு வருஷம் வந்து 3 பேர் 4 பேர் போயிட்டு தான் இருக்காங்க. அவங்க ப்ரொஃபஷனலாக அவங்க 12th முடித்ததும் பிஎஃப்ஏ தான் அவங்களுடைய ப்ரொஃபஷனல் சப்ஜெக்டாக எடுத்து படிக்கிறாங்க. ஏன்னா இந்த பிஎஃப்ஏல வந்து ப்ரைவேட்டு காலேஜில் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. ப்ரைவேட்டு காலேஜ்லாம் படிக்கணும் பல லேக்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும்னா ஏறத்தாழ ஒரு வருஷத்துக்கு 800 பேருக்கு மேலே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரு 80 பேர் 100 பேர் தான் எடுப்பாங்க. அப்போ அந்த பசங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன். அதில் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன வழி, எளிமையான வழி எப்படி, அதோடைய நுணுக்கங்கள் எப்படி, அதுக்குள்ள நுணுக்கங்களை நான் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன். அது மூலமாக ஒவ்வொரு வருஷமாக பசங்க போயிட்டுருக்காங்க. காந்தாரா படம் பார்த்திருப்பீங்க, அது ஆர்ட்டை பார்த்திருக்கீங்களா? வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? தெரியுமா, ஒரு தொழிலாளி கூட இருக்கும், தொழிலாளி கம்ப்யூட்டர் பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் கூட இருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கூலி வேலை செய்துட்டு இருக்கேன். ஆனால் ஆர்ட்ல இன்ட்ரெஸ்ட்னால வந்து ஜாயின் பண்ணேன். ஃபியூச்சர்ல இனி ஆர்ட்டே இப்போ ப்ரொஃபஷனலாக எடுக்கலான்னு இருக்கேன். காந்தாரா ஆர்ட் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆளை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்களா அப்படிதானே யோசிக்கீங்க. உங்க மைண்ட் வாய்ஸ் கண்டிப்பா எனக்கு கேக்குது. இந்த படத்தை வரைஞ்சவரே அவர் தான். அப்ப அதுக்கான கிரெடிட் அவர் கண்டிப்பா கிடைச்சாகணும் இல்லையா மக்கா? இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல எதையோ டேலண்ட்னு சொல்லி காட்டிட்டு இருக்காவ. அதுக்கு மத்தியில இப்படி ஒருத்தர் இருக்காருங்கிறத வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் இங்க இருந்து இந்த அகாடமில இருந்து இன்னொரு வீடியோ உங்களுக்கு நான் காட்டேன். இன்னொன்னு, தினசரி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இவர் இந்த பேஷனை வந்து கண்டினியூ பண்ணார்ல, இவருக்கு நம்ம சைட்ல இருந்து கண்டிப்பா கைத்தட்டல்களை கொடுத்தே ஆகணும். இது கேரளா தையம் ஆர்ட் ஃபார்ம் மக்களே. இது வந்து காந்தாரா ஆர்ட் கிடையாது. அதே மாதிரி இருக்கிறதால ரிலேட்டபிளா இருக்கும்னு சொன்னேன். இவரை இன்னும் ரீச் பண்ண வைக்கிறதுக்கு ஏதாவது சப்போர்ட் உங்களால பண்ண முடியும்னா அதை பண்ணுங்க. அவ்வளவுதான். உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல பாக்குறேன் மக்கா. பாய். வரைய தெரியாத பசங்களையும் பென்சில் பிடிக்க தெரியாத பசங்களையும் நான் வரைய வச்சிருக்கேன். அற்புதமாக வரைய வச்சிருக்கேன். என்னுடைய பேர் வந்து அமராவர்மா. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டா என்னும் பகுதியிலேருந்து வரேன். இப்போ நான் பசங்கள்கிட்ட சொல்கிறது வந்து, நீங்கள் அடிக்ட் ஆகலாம், அது ஒரு நல்ல விஷயத்துக்கு அடிக்ட் ஆகணும். அதில் அகாடமியில் வரக்கூடிய பாதி பசங்களும் வந்து கேமில் தான் அடிக்டில் இருப்பாங்க. அந்த பசங்க இங்கே வந்தோடனே கேம் விளையாட்டே வந்து படிப்படியாக வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க மாதம் லேர்ன் பண்ணவன் அவங்க ஒரே இடத்துல உட்கார ஆரம்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி ஃபோக்கஸ் ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஆர்ட் ஒரு மெடிடேஷன் மாதிரி தான். ஒரு இடத்துல நம்ம உட்காரும்போது நம்ம மைண்டும் நம்ம பார்வையும் வந்து ஒரு இடத்துல ஃபோக்கஸ் ஆகும்போது அதோடைய மனநிலையுமே மாறிப்போங்க. அப்படியே ஒரு சமுதாயத்துக்கோ இல்லை வந்து தனிப்பட்ட முறையிலையோ இல்லை குடும்பத்துக்கோ வந்து தீமை விளைக்கிற மாதிரி நீங்கள் எந்த விஷயத்துக்கும் அடிக்ட் ஆகக்கூடாது. நன்மை வரக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் அடிக்ட் ஆகணும். கலை ஒரு நன்மையான விஷயம்.
அதில் நீங்கள் அடிட் பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி பசங்களெல்லாம் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சேஞ்ச் பண்ணி இப்போ கலையிலே இருக்கக்கூடிய பசங்க இப்போ இருக்காங்க, நிறைய பசங்க இருக்காங்க. ആ പൂവ് നീ എന്ത് ചെയ്തു? ഏത് പൂവ്? രക്തനക്ഷത്രം പോലെ കടുംചുവപ്പായ ആ പൂവ്. ഓ അതോ? അതെ, അതെന്ത് ചെയ്തു? തിടുക്കപ്പെട്ട് അന്വേഷിക്കുന്നത് എന്തിന്? ചവിട്ടിയരച്ച് കളഞ്ഞോ എന്നറിയുവാൻ. കളഞ്ഞുവെങ്കിൽ എന്ത്? ഓ, ഒന്നുമില്ല. എന്റെ ഹൃദയമായിരുന്നു അത്.
இந்த தலைமுறையில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் இங்க இருக்கக்கூடிய அந்த ஓவியங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் அந்த பார்வையில் அந்த தன்மையில் அதை அந்த குழந்தைகளை வளர்த்தெடுத்தால் மிக சிறப்பாக அந்த குழந்தைகள் இன்னைக்கெல்லாம் கன்னியாகுமரியில இருந்து நான் ஒரு 6 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைய பார்த்து நிக்கிறேன். எனக்கு மிரண்டு போயிட்டேன். எவ்வளவு அழகாக வரைஞ்சேன். நான் 6 வயசுல ஜல்லிக்கட்டை வரைஞ்சேன், அவ்வளவுதான். ஒரு மாடு வரைஞ்சேன், அது சாதாரண விஷயம். பிள்ளையார வரைவோம், சாதாரண விஷயம். ஒரு ஆர்வப்பட்ட குழந்தை அதைத்தான் வரைஞ்சிருக்கும். ஆனால் அந்த சிறுவர்களுடைய ஒர்க்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காலேஜ் முடிச்சு அந்த பையனுடைய ஒர்க் அளவுக்கு இருக்கு. அவ்வளவு டெப்தா இருக்கும், அவ்வளவு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ், கலர் கான்செப்ட்ஸ், ஸ்ட்ரோக், அவ்வளவு அழகா இருக்கும். அப்போ திறமைசாலிகளான குழந்தைகளை
இருக்காங்கிறதுக்கு அந்த குழந்தைகள்லாம் எனக்கு ஒரு பெரிய உதாரணமா தெரியுறாங்க. ஆனா அவங்களுக்கான பாயிண்ட் ஆஃப் வியூ, எதை பார்க்கணும், எதை படைக்கணும், எந்த விதத்தில் உங்களது மற்றவர்களுக்கு வித்தியாசப்படணும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுக்க வேண்டியது மிக முக்கியமான கடமையா நான் நினைக்கிறேன். இந்த மேடையில நான் அதை பதிவு செஞ்சுக்கிறேன். இந்த நேரத்தையும் என்னுடைய அனுபவங்களை உங்களோட பகிர்ந்து பொறுமையாக கேட்டதுக்கும் என்னுடைய அன்புகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.